கைத்தட்டுக தாயே. இந்த கதையாகப்பட்டது ஒரு கோட்டை பெருமாள் கோனார் என்பவர் நாட்டையே ஆளக்கூடிய மன்னன். ஆனால் 16 செல்வம் இருந்த ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்லுவார்கள். 15 செல்வம் இருந்து ஒரு செல்வம் 16வது செல்வம் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம் செல்வம் இல்லாத காரணத்தினால அந்த கோட்டை பெருமாளுடைய கோனார் குடக்கடவுள் அரிராமக்காரன் நல்லகமலையான் அவரை எண்ணி அழுது புலம்பி இந்த ஏலூர் முத்துமாரியும் இந்த கோட்டை பெருமாள் கோனாருடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த ஏலூர் முத்துமாரி. ஒரு கோனார் வம்சத்தில் தரித்தது தான் இந்த சமயபுரத்து முத்துமாரி. எல்லாருமே அந்த ஆத்தாளுக்காக கைத்தட்டி 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 குழும சந்து போடுங்க பார்ப்போம். இன்னொரு வாளி மட்டும் வச்சுக்க. ஆம்பளையை துடு. ஹல்லோ ஹல்லோ ஒடிவாத்தாகி திருச்சி காவிரி கரையோரத்தில் சங்கமுதற்குள் அம்மையாகப்பட்டு திகழக்கூடிய தாகிய முத்தமி பத்தினி ஒரு செல்ல வாசகி சாந்தனம் கொண்டக்காரி சாம்பராணி வாசக்காரி சமயபுரத்து முத்துமாரி தெய்வமே. எந்த மந்தைகளை உன மருந்துகளை சென்று காக்க வச்சது கிடையாது. உன்னை தரிசிக்கிறதுக்காக எத்தனையோ கோடி பக்தர்கள் மாலை போட்டு விருதம் இருந்து பாத யாத்திரையாக வந்த சமயபுரம் மந்தைகளை தரிசிக்கிறது உண்மையா இருந்தார். அப்படி தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ அருள் கொடுக்கிறது உண்மையா இருந்தார். ஓடிவா தாகி சமயபுரத்து முத்துமாரி முதல்